Welcome to the Rayane Show, and I am your host, Rayane Mithun. Today's episode will make you laugh, make you cry, and is one that is very dear to my heart. I have two special people who I call Amma. One, my Amma, and my Priyama, who is also my mother's best friend, Sripriya Aunty. So let's get the show started. Mothers play a very pivotal role in our life, and I realized that more when I became a mother. Mothers play so many roles, but their role is one that can never be replaced. For all of you who in your heart silently carry a loss, maybe of wanting to become a mother, or if you miss one today, just remember we are with you every step of the way. Let's get the episode started. Welcome to the show and thank you for being here. Happy Mother's Day, Priyama and Amma. யாருக்கு ஹாப்பி ரேன்? எல்லாருக்கும் எங்களுக்கா உங்களுக்கா? எல்லாருக்கும் இல்ல பத்திரமா பேசுது. சொல். சோ சொல்லுங்க, நீங்க மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவீங்களா? நாங்க எங்களை தான் செலிப்ரேட் பண்ணோம். யோசிச்சேன், எங்க அம்மா இல்ல உங்க வீட்டுல செலிப்ரேட் பண்ணுவாங்களா? ஒத்தரும் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. என் பொண்ணு சொல்லுங்க, எல்லாமோ சேர்ந்துதான் நீங்களும் செஞ்சீங்க, புதுசா ஒன்றும் செய்யல. ஸோ செலிப்ரேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. பட் நமக்கு மரியாதை கொடுத்தாவே செலிப்ரேஷன் தான், விச் பசங்க கொடுக்குறாங்க. மம்மி எனக்கு அது ஒரு வித்தியாசம்லாம் ஒன்றும் தெரியல. இல்லை, ஆக்சுவலாக என்னோட பொண்ணுக்கு ரோல் மாடலாக ரேயான் தான். ஸோ ரேயான் மரியாதை கொடுக்குதுன்னா என் பொண்ணும் கொடுக்கும். சின்ன வயசுல அது பின்னாடியே தானே போயிட்டு இருக்கோம். ஆமா லிப்ஸ்டிக் போட்டு இப்படி இருக்கும். She was allowed the lipstick only for birthday party. Only birthday partyக்கு மட்டும் லிப்ஸ்டிக். வாயே திறக்காது அதுக்கப்புறம் திறந்தா மூடாது. But Priyama, tell me, Amma also played a very pivotal role for you to get married and all that. ஆமா, லைக் ஓகே கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்க அம்மா இல்ல ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்லாம் ஐ வாஸ் திங்கிங். ஸோ கீதா ஆண்டியை விட்டு சொல்லலாம். கீதா ஆண்டி வாஸ் க்ளோஸ் டு ராஜாஸ் ஃபேமிலி as well. ஸோ அவங்க அம்மாவோட ஒரு சொன்னாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா போய் அம்மா கிட்ட பேசினாங்க. ரொம்ப நல்ல பையன் கிரிஜா, நான் வெளியில் நின்று ஒட்டு கேட்டுட்ருக்கேன். ரொம்ப நல்ல பையன், நீங்கள் பண்ணி கொடுங்க. அவ்வளோ நல்ல பையன், நான் அப்பயே உங்கள் பொண்ணை பண்ணி கொடுக்குறது. அப்போ ராதிகா வாஸ் மேரிட். ஓகே, உடனே எங்கள் அம்மா கீதா ஆண்டி சொன்னாங்க, இல்லை நிரோஷாக்கும் ராஜாவுக்கும் ரொம்ப வயசு வித்தியாசம் இல்லைன்னா நான் பண்ணி கொடுப்பேன், ரொம்ப நல்ல பையன். Then afterwards, took a while to convince her. That was like sudden for her, you know. Yeah. But then after that she only was doting on him. Now appa adukapro raja amma Sripriya கிடையாது அப்ப. Tell me about her wedding, Noma. You have some lot of lovely stories about Priyama's wedding. இல்லை, கல்யாணத்துக்கு நாங்கள் கருமாரியம்மன் கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து மாங்காடம்மன் கோவில் போகிறதா அது. ஸோ கருமாரியம்மன் கோயிலில் வெயிட் பண்ணுறோம். மாப்பிள்ளை வாசல்ல நின்றுட்டு இருக்கோம். மாப்பிள்ளை லேட். இல்லை ராதிகா இந்த ஏமாத்திடுவாரோ தெரியலையே ராதிகா. என் கல்யாணத்துக்கு சரத் கேம் லேட். அப்ப நாங்க எல்லாரும் அரவிந்த் சாமி ஐ திங்க் he ran away. அதுக்கப்புறம் he came late. அப்பவே இப்போ வரைக்கும் எங்க போறதுனால he'll come late only. அப்பவே he hinted, எனக்கு தான் புரியல, அப்படிதான் லேட்டா வருவேன். எல்லாத்துக்கும் அப்படியே வாசல்ல நின்னுட்டு வாட் கோயில்ல we were sitting in the car and ஆளை காணோம் இன்னும் காணோம்னு பார்த்துட்டு. She's been there throughout எல்லா. Yeah. And now we have Sneha and me also. So we're also continuing that friendship. But what about friendship I wanted to talk to you was, if a friendship has become very frivolous, one day you're friends, அடுத்த நாள் you're not friends, and people are cutting off relationships. Do you think those days people protected and valued their friendships 100%. இல்லையா, ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் வாட் எவர் ரிலேஷன்ஷிப், நீங்கள் ஓகே யூ ஹேவ் டு பி அம்பிஷியஸ், யூ ஹேவ் டு டூ எவ்ரி திங், பட் அந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்பில் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங், பி தேர் ஃபார் ஈச் அதர், தென் இட் ஷுட் லாஸ்ட். But friendship also takes work, like marriage or any other relationship.
அதுலயும் you have to put that effort 100%. and it has to be a two-way street. அப்படி இல்ல, இப்ப I'm watching lot of இப்ப youngsters எல்லாருமே friendship has become, I don't know, என்ன friendshipனு எனக்கு புரியல. One it is இருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, செலிப்ரேட் பண்றாங்க, டப்புன்னு கோச்சுக்கிறாங்க. இட் will dissolves. லைக் நான் சினிமாலே பார்க்குறேன், அந்த காலத்துல இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் நிறைய பேர் இன்னும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. லைக் எங்களுக்கு முன்னாடி வந்த ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவரை இட் பிகம்ஸ் வெரி லைட் ஹார்ட்டட். I don't know. Thank God. Stop friendship with you all. That's all. No? I don't have too many friends, Rayane. Because எனக்கு எப்படின்னாக்கா எனக்கு டைம் எடுக்கும் ஒருத்தவங்களோட பாண்டிங்க்கு. ஏன்னா அந்த லைஃப் லாங் எனக்கு இருக்கணும்னு நான் நினைப்பேன். அதனால மை ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் வெரி லிமிட்டட். I think அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் இல்ல பிரியமா. இப்போ லைக் யூஆர் சேயிங் லைஃப் லாங்கா எனக்கு ஃப்ரெண்ட் அவங்க இருக்கணும் and all. Now people want friendship according to the point of life they're in. Maybe they want them for that season. It's become very seasonal. அப்புறம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால எல்லாம் நமக்கு ராதிகா என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், என்ன சாப்பிட்டாங்க, எங்கே போகிறாங்க. That's not my problem. Only Radhika is my problem. And she wants me, I am there for everything. And when I want, she should be there. அவ்வளோதான். மற்றபடி இல்லை, ரொம்ப டிமாண்டிங்காக இருந்தாலும் it doesn't work. That's true. I think that goes even அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் அப்படிதான், எல்லாத்துலயுமே எல்லாம் அப்படிதான். Imagine you have a boyfriend, you want to know where he is, யார்கிட்ட பேசுற, எங்க போறேன்னா it becomes Oh, you should be like my husband. பேசாம இருக்கணுமா? husband அது கிளாசிக். அது குவைட்டா இருக்கணும். Quiet. best ஆளு. But Priyama will never forget. And I don't think Mithun also will ever forget. அன்னைக்கு அந்த ஏர்போர்ட்ல you asked him, போயிட்டு போகுது, Mithun கிட்ட கேக்குற, she was sitting, we were sitting and eating, and Priyama was like, Mithun, நீங்க யான் பண்ணுவீங்களா, கொட்டாய் விடுவீங்களா? And Mithun was like, அதுக்கு வாயை திறக்கணுமே, அதான் கேட்டேன். ஓ அதுக்கு அட்லீஸ்ட் வாயை திறக்கணும். Mithun was so shocked. I know. அவர் அப்படியே Because very seriously she called him. He was like, Mithun. He's like, auntie. But he's okay with me, I think. He's very okay. He's actually okay with you, Priyama. Very very fond of you. He's very fond of you. அவர் நீங்க பவுண்டரிங்க, அவர் கிரிக்கெட்டர் வேற. பவுண்டரிலங்க, பவுண்டரி அவர் காலை சுத்தியே இருக்கு around his feet. அது வந்து I've never seen him mingle with anybody. He does, but Very quietly. he's very quiet. He likes to, who he likes he will talk to. If he doesn't like, he will not talk to. அது கரெக்ட். That's his policy. He's like Priyama actually that way. பிரியமாக்கு கொஞ்சம் அந்த லெவல் பவுண்டரி. Priyama கொஞ்சம் பேசுவாங்க. இல்ல, I don't think Mithun can come anywhere near me because I'm supposed to be boo with people, you know. He's very quiet and soft natured. But talking about உங்க பார்த்தாலே உங்க ரெண்டு பேரும் ஒரு டூவா பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க. Why is that? லைக் நம்ம குழந்தைங்க மாதிரி தனித்தனியா இருந்தா நாங்க வந்து ரொம்ப வெல் பிஹேவ்டு. ரெண்டு பசங்க ஒன்னா சேர்ந்து வால் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி. We are more like people, no? ரொம்ப ஐயோ நீங்களா சொல்லியே இல்ல. We have to live to that expectation. ஐயோ ஆளு நாங்க ஒண்ணுமே பண்றது இல்ல, ஆளு எங்களை பார்த்தாலே பயப்படுவாங்க. உங்களுக்கு தெரியும் எப்படி எல்லாம்னு. ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா where you all went together and they were like, ஐயோ நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்களா? எல்லாத்துக்குமே நம்ம இன்விடேஷன்லாம் கொடுக்கறது கூட எதுக்கோ போனோம். ரெண்டு பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க. இல்ல நாங்க ஒரு வாட்டி கலைஞரை பார்க்க போனோம். So கலைஞர் has got a great sense of humor. அவருக்கு வந்து நக்கல் அடிக்கணும்னா அவர் மாதிரி எல்லாம் அடிக்கவே முடியாது. நாங்கள் ரெண்டு பேரும் போயிருக்கோம். ஒரு 20 பேர் எங்களுக்கு ஃபோனு. ரெண்டு பேரும் ஒண்ணா வரீங்களா? ஏன் வரீங்க? ரெண்டு பேரும் அதே டைம்ல தான் மீட் பண்ணுவீங்களா? என்னென்னமோ அவங்களை கேட்கறாங்க, எங்களை கேட்கறாங்க, குட்டிப்பா கேட்டாங்க, எல்லாருமே கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன் ஒன்னும் இல்லைங்க, அவரை சும்மா தான் பார்க்க போறோன்னு. நடிகைகள் வந்து ஆச்சிமாக்கு வந்து இது கொடுத்தாங்கல்ல பத்மஸ்ரீ, அதுக்கு வந்து தமிழ் நடிகைகளுக்கு நீங்க வந்து யூ ஹேவ் டு கிவ் லாட் ஆஃப் அங்கீகாரம் வந்து நீங்க. அவருக்கு ரெண்டு பேரும் பார்த்து உங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஔவையார் விருது கொடுக்கிட்டான்னு கேட்டாரு. கொடுங்க. நான் இல்ல அப்படிமா ஏதோ ஆனா வண்டியில நாங்க சிரிச்சு, அவருக்கு அந்த டைமிங் சென்ஸ் இல்ல. நாங்க சிரிச்சு வண்டியில ஔவையார் விருது.
ஐயோ ஐயோ. But எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க. Have you ever seen someone who's like, ஐயோ வந்துட்டாரு? யாருமே நம்ம ரேஞ்சுக்கு வர முடியாது. ஜஸ்ட் வந்து இல்ல சில பேர் நமக்கு பிடிக்கலனாக்கா ஒதுங்கி போய் அப்படியே cut put. But Priyama, you're known to give those one-liners. No, appo you will give one here, Priya, you will throw one-liner here. Like Like you generally tell, no, when someone is coming. They won't understand it. They'll still no, think. it's not meant to say, you know, just what I feel about. கிச்சடிப்பீங்களா? Have you ever thought of writing a book, both of you together? Oh no, please. I tried. A very big writer. அவர் வந்து என்ன சொன்னாரு, நான் எழுதுறேன். ஸோ அப்போ வந்து நான் சார் என்னை பற்றி சொல்கிறதுக்கு என்ன சார் இருக்கணும், கமல் சார் சொன்னாங்க இல்லை you come a hard way, no? Please share it. Okay, sir. 2 days I tried talking to him. 3rd day I told him, sir, வேணாம் சார். ஏன் அப்படின்னு கேட்டார் அந்த ரைட்டர். ஏம்மா நல்லா தானே போயிட்டு இருக்கு, ரொம்ப போய் சொல்ல முடியாது சார். பயோகிராஃபி அதுனாக்கா சம் எக்ஸ்டென்ட் யூ ஹேவ் டு பி ஆனஸ்ட். only say good things about all these people is not possible. And I am a person, you know, it's not that நான் ரொம்ப ட்ரூத் மட்டும்தான் பேசுவேன் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு வந்து என்ன நடந்ததோ அதை தான் நான் சொல்ல முடியும். அதனால் இது ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கும், ஆனால் விட்டுருங்க. ஆனால் நான் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறேன், நான் சொல்கிறேன் எல்லாம் வச்சுங்க, நான் பக்கெட் கிக் பண்ணோன்னா வேணா சொல்லுங்க. என்னையே வந்து கேட்டாங்க பயோகிராஃபி நீங்க இல்லை, நான் அப்படியே யோசனை பண்ணேன். பாதி பேர் ஊரை விட்டு போயிடுவாங்க, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, விடு எல்லாம் முடிஞ்சு போய் எல்லாம் we all come a long way now. It's okay. I don't think anybody should know our lives. No, it's not knowing our life. We don't want them to know the other person's life. Correct. I have got the point, Alu. நம்ம யாரையும் கெடுக்கல, யாரையும் ஏமாத்தல, ஒன்றும் கிடையாது. At that end of the day, no, we are happy. That's true. Yeah, I know. ஏன்னா அவங்க வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாதுல்ல. நான் எப்பவுமே சொல்லுவேன், தப்பு பண்ணவங்களை விட்டுருங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த ட்ராமா they need not face. எதுக்கு சொல்லி அவங்க மனசு வருத்தப்படணும்ல. That's true. Correct. She always tells me that. அது ஒர்க் அவுட் ஆகாது சார், ரொம்ப நல்லதா சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த நல்லவங்க அவங்க ரொம்ப நல்ல. I have nothing to say good about most of the people, you know. எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க இவங்க ரொம்ப பேசுறாங்க, ரொம்ப ஈஸியா வந்துட்டாங்க. கிடையாது, it was very very difficult. நான்லாம் வந்து இல்லை நடிக்க வந்தப்ப ரொம்ப குவாய்ட்டா இருப்பேன். எனக்கு கொஞ்சம் இல்லை சர்ச் பார்க் அந்த மாதிரிலாம். And people thought because Jayalalitha was from Church Park, everybody is intelligent. Amma na padicha school. She was like brilliant. I am from that school. Avladha. So வந்து இல்லை நான் பேசாம ரொம்ப குவாய்ட்டா இருப்பேன். நான் பார்த்தேன் ஐயோ இது. Why you also brilliant, Alu? Yeah, Priyama. Yeah, academically. You never. Aluma never took that path. Like if she wanted to be a writer, she would have been a fantastic writer. She is a fabulous director, and she knew அந்த சினிமாவில் இருக்கிற எல்லா நுவன்சஸும் அவங்களுக்கு கரெக்டாக, அண்ட் ஷி ஹாஸ் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். பட் என்ன அந்த மக நட்சத்திரத்துக்கு யாராவது அப்படின்னா அவங்க வச்சு செஞ்சிடுவீங்க. செய்யலாம்ல. Such an angel she was. Such an angel. Then no, I used to be ரொம்ப குவாய்ட்டா இருப்பேன், நான் நம்பவே மாட்டாங்க யாரோ. ஆனால் இல்லை நான் பார்த்தேன் ஐயோ இது இங்கே வேலைக்கு ஆகாது போல இருக்கு. Once I became loud, nobody came near me. Was that a defense thing? Yes. Yeah, 100%. All of us are like that only. Yeah, you know, I never used to talk like her. I never used to talk to people. My mother will say, "Good morning, sollu, hello, sollu. இது என்ன இது ஷூட்டிங் வந்தா, you know, I never talk to anybody. I was at least ஆளு வந்து அவங்க அம்மா வந்து பிகினிங்லேருந்து இன்னும். Because she was, you know, gave her all that. I come from Sri Lanka, London. I couldn't be bothered. பிடிக்கலன்னா பிடிக்கல முடியல. இல்லை நம்ம வந்து அது அப்புறம் வந்து ஹேபிட் ஆயிடுச்சு டு பி லவுட், டு கீப் தெம் அவே. இட்ஸ் ஒன்லி வே. அவங்கள சில பேரை வந்து நம்ம தள்ளி வைக்கிறதுக்கு அது ஒன்று தான். ஐயோ அவங்க போய் கேட்டால் பெருசாக கத்திடுவாங்கப்பா வேணாம்ப்பான்ற மாதிரி. So no one came next to you? Nobody till today. I wanted to ask you, you all both had a very tough journey into the cinema industry. What did cinema give you and what did it take away from you? It gave, I mean, so much of love, and I've been quite, career has been very, ரொம்ப நல்ல லாங்கா. No, it's been kind to us also. Can't only say negative things about. Career has been kind to us.
cinema has been kind to us, Yeah. but people may not have been kind to us. That is Because அவங்களுக்குலாம் வந்து இல்லை ஒரு பொம்பளை புத்திசாலியாக இருக்கிறதோ இல்லை அதுதான் major அது வந்து problem. ஒத்துக்க மாட்டாங்க. பொம்பளைங்கன்னா எதுவும் நடிகைகள்னா சொல்லி கொடுத்ததை நடிக்க மட்டும்தான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு படத்தில் நான் ஒரு தெலுங்கு படம் டைரக்ட் பண்ணும்போது அவங்க நினச்சிட்டாங்க அவங்க ஒரு நடிகை தானே டைரக்ட் பண்ண வராங்க, நம்ம பார்த்துக்கலாம், நம்ம எல்லாம் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ தே டோன்ட் அக்செப்ட் தட் விமன் கேன் பி இன்டெலிஜென்ட். அதுதான் சினிமா வந்து ரொம்ப கைண்டாக இருந்தது. நான் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்து இன்னைக்கு நான் வந்து ஒரு ரொம்ப நல்ல இடத்துல இருக்கேன்னா நான் ஒரு நல்ல ஒரு மனிதரை நான் வந்து மீட் பண்ணி கல்யாணம் பண்ண எல்லாமே சினிமா கொடுத்தது தான். ஆனால் மேபி பீப்புள் were not that kind. They were kind people like மனோரமாமா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க எங்களெல்லாம். நல்லா ஒரு மேக்கப் போட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கலன்னா சண்டை போடுவாங்க போய் அவங்க. ஸோ they were good people also, but most of them were not. ஜெய் மாமா. ஆமாம், ஜெய் சார். There were a lot of good wonderful man. நல்லவங்களும் இருக்காங்க, பட் நிறைய பேர் இல்லை. கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மி தான். ஆனால் நீங்கள் எல்லாம் வெரைட்டி எல்லாம் அடிச்சிருக்கீங்க. ஹலோ, இல்லை வெரைட்டி அடிக்கிறதுனாக்கா அடித்தாதான் சில இடத்துல நம்ம சர்வைவ் ஆக முடியும். ரேன் பேசாமல் குவைட்டாகவே இருக்கோன்னா நம்ம மேலே ஏறி நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் நான் கற்றுக்கிட்டது. சினிமாவில் வந்து சினிமா வந்து ரொம்ப கைண்டாக இருந்திருக்குண்ணா இன்னைய வரைக்கும். இப்போ நான் ராதிகாட்ட கூட சொல்லுவேன், ஏதாவது வருத்தப்பட்டாங்கன்னா வருத்தப்படாதீங்க, நீங்கள் உங்களுக்கு God is blessed you, cinema has blessed you with good work. Whenever you want, you've had good work. But people have not been kind to her. She never got the recognition she has to get. That's true. I completely agree with that. I am very upset about it. நான் இன்னைக்கு சொல்கிறேன்னு சொன்னாக்கா ஒரு 40 வருஷமாகவது லெட்ஸ் சே 78, 88, 98, 2008 இயர்ஸ் கண்டினியூஸ்லி அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னை யாரோ வந்து கேட்டாங்க, நீங்கள் உங்களுடைய இந்த 50 வருஷம் நீங்கள் நடுவில் நான் கொஞ்சம் காணுங்க, அதனால எனக்கு அது ஐ டோன்ட் டிசர்வ் இட். பட் ராதிகாலாம் நான் சொன்னேன், அவங்க வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்ல ரோல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூட நடித்தவங்கெல்லாம் வந்து ஒரு பயந்தே நடிப்பாங்க கூட நடிக்கும் போது. அவங்களுக்கு என்ன நீங்கள் ரெக்கக்னிஷன் கொடுத்தீங்க? எனக்கு எப்பவுமே இல்லை, இந்த விருதுகள் வந்து யாருக்கு கொடுக்குறாங்கங்கிறத வச்சுதான் அந்த விருதுக்கே மதிப்பு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத வச்சுதான் மதிப்பு. நான் இன்னை வரைக்கும் நான் எம்எஸ்விக்காக நான் குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அது ஒன்று. நாகேஷ் சார் இல்லை, எம்எஸ்வி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் கூட அவரோட பாடல்களில் தான் வந்து ரெஃபரன்ஸாக வந்து வாழறாங்க. இருந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் அவங்க வந்து எம்எஸ்வி மாதிரி வரணும்னு நினைக்காம இருந்திருக்கவே முடியாது. அவங்க ஏன் அவருக்காக பேசல? நாகேஷ் சார் ஸோ ஆல் நாட் ரெகக்னைஸ். பப்பிமா. ஆமாம், பப்பிமா. ஸோ சம் பீப்புள் ஆஸ்க் மீ, உங்களுக்கு அவார்டு கிடைச்சிதுங்களா? நான் வாங்கலைங்க. இட்ஸ் பிகம் லைக் தட். எனக்கு வந்து ராதிகா மாதிரி ஆர்டிஸ்ட்கெலாம் கொடுக்கலங்கும் போது இல்லை, எனக்கு வந்து விருதுகள் மேலே எனக்கு வந்து மதிப்பே கிடையாது ஆக்சுவலி. So I completely agree with Priyama on that, ma'am. You never got the recognition you deserve. I think half the time they're scared of you. No, it doesn't. It's okay. Let them be scared. பயமா இருந்தா நின்னுட்டு கொடுங்க. பட் அவங்க செஞ்ச அந்த சினிமாக்கு அவங்க என்ன செஞ்சிருக்காங்கிறதுக்கு தானே அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ். So when that person doesn't get, I don't have 100%. I agree. I always think Shivakumar has not been recognized. Shivakumar sir. அவர் வந்து எவ்வளோ படங்கள் எத்தனை பேரோட நடிச்சு அவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட். அவர் ஆர்டிஸ்ட் அண்ட் ஒரேட்டர் and he's produced two good artists also. அது வேற ப்ரொடியூசர் and a singer. சிங்கரா? கார்த்தில நல்லா பாடுவாங்க. பிருந்தா will sing. கார்த்தி also sings well. So being Mother's Day, கொஞ்சம் பசங்களை பத்தி பேசலாம். ஆஹா, நான் எங்க அம்மாவோட பசங்களை பத்தி தான் பேசிட்டு. குழந்தை பிறந்தனே நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. What advice did your mothers give you? And did you all follow it? Because யாராவது அம்மா நாங்க ஃபாலோ மட்டும்தான் பண்ணுவோம். ஃபாலோ எல்லாம் பண்ணோம், அட்வைஸ் எல்லாம் வந்து இல்லை. அவங்க கூடவே இருந்து நம்ம பசங்களை எல்லாம் வந்து அவங்களும் கூட இருந்து வளர்த்தாங்க. பட் நம்ம பசங்களுக்கு வந்து லைக் அம்மா ஒன்னு வளர்த்தாங்க. 100%. அம்மா played a very major role in my life. So like I always say
அப்பெல்லாம் வந்து குழந்தை பிறந்தா என்டையர் ஃபேமிலி வில் ரேஸ் தட் சைல்டு. Yeah. இப்போ வந்து இட்ஸ் பிகம் லைக் எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க. Like for us, when we smaller, when we were young, all my mother's brothers and sisters only brought us up. We're so close to them than anybody else. Yeah, Amma, when I was younger also, Mohan Mama, Nitta, Amama, everyone was a part of it. But now, I think everyone's become very nuclear family. நியூக்ளியர்லாம் வெடிச்சிரும். Correct, அதுவும் correct தான். But and the village is not there, I feel, anymore. But do you think, now that all the children have grown, do you think it was easier? I mean, were they easier to deal with then or now? No. It's never easy. And yeah, every time we have to reinvent ourselves. அந்தந்த காலகட்டத்துக்கு நம்ம மாத்திக்கணும். அந்த யங்கா இருக்கும் போது நாங்க வேற மாதிரி, அப்புறம் கொஞ்சம் வளர்ந்தோடனே டப்புன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்வீங்க, அதுல இருந்து நம்ம ஒரு மாதிரி அதுக்கு நம்ம மாத்திக்கணும். இல்லை அப்போ ஈஸியாக இருந்ததா, அவங்க பசங்க வளர்ந்தோடனே ஈஸியாக. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அவங்க குழந்தை அம்மா டான்ஸ் ஆடுமான்னா நாங்கள் ஆடுவோம். இப்போ அம்மா ஆடுவானாலும் ஆடுறோம். Amma, you're not dancing anymore. I always dance. Dance in the sense, Rayane, we always want to make happy. Yeah, we want I to know. make the child happy. Yeah. ஆனா எங்க அம்மாலாம் எப்படி தெரியுமா, இல்லைன்னா இல்லை. Yeah. அதுதான் பெஸ்ட் வே ஆஃப் ரேசிங் அ சைல்டு. ஆமா. உனக்கு உன் குழந்தைய பிடிக்கும்னா கண்டிச்சு வளர்க்கணும். 100%. நானே எங்க பொண்ணுகிட்ட எல்லாம் சொல்லுவேன், அன்லக்கி யூ டோன்ட் ஹேவ் அ மதர் லைக் மை மதர். நம்மெல்லாம் வந்து இல்லை ஆட்டோலையும் போவோம், என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவோம். Oh, we can't ask what we want. So I think அவங்க என்ன செய்றாங்களோ அதான் நம்ம சாப்பிடுவோம். they were better mothers. I think they were strong in the sense, இதுதான் அப்படின்னா அதுதான். நீங்க அந்த எமோஷ்னலாக பிளாக்மெயிலாம் பண்ண முடியாது அவங்கள. இப்போ நம்மளாம் இல்லை வந்து, பிகாஸ் பேரண்ட்ஸ் நம்மனாக்கா ஐம் நாட் டாக்கிங் ஒன்லி அபவுட் ராதிகா அண்ட் மீ. பேரண்ட்ஸே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அந்த லிட்டில் டைம் அந்த குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணும்போது they want to give whatever the child asks. I'm watching all the parents giving one tablet on the child's hand. ஐபேடு, ஐஃபோனு, ஏன்னா அவங்களுக்கு வேலை ஏதோ பண்ணணுங்கிறதுனால அதை கொடுத்துட்டு அந்த குழந்தைகிட்ட கொடுத்து அதை டைவர்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் வெரி ஹெல்த்தின்னு நான் நினைக்கிறேன். அது ட்ரூ பிரியமா. இப்போ உங்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன டேப்லெட் கொடுத்தோம்? குரோசின் மிஷின் கொடுத்துருப்போம் உடம்பு சரியில்லைன்னா. பிரியமா, அம்மா இஸ் அ மதர் அண்ட் அம்மா இஸ் அ கிராண்ட் மதர். ரொம்ப டிஃப்ரெண்ட், ஒரு வேற மனுஷனே சொல்லலாம். லைக் யூ ஆர் சேயிங், when I was younger, அம்மா would say no. திட்டுவாங்க, அடிப்பாங்க. அடிப்பானா? ஒரு ரெண்டு வாட்டி நான் எப்ப அடிச்சேன்? ஒரு வாட்டி பிரியமா போலீஸ் கூப்பிட்டாங்க. So சிங்கப்பூர்ல ஒரு வாட்டி we went and I threw a tantrum. I'm telling you the story. I threw a tantrum and Amma got angry. She didn't know how to calm me down, so pattene vittanga vaila. But that day, lucky for me or unlucky for her diamond ring cut my lip. Oh my god. Seriya? Singapore airport la, and it was at 12 o'clock. In that heat, it started bleeding a lot. So when I looked down on my dress, full ratham. So அந்த பயத்துல டாக்டருக்கு பதிலா I said police. நம்ம வந்து क्वेश्चन கொண்டு போயிட்டாங்க. நான் வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு, நான் இந்தியன் பாஸ்போர்ட், அது வேற பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் சொல்லி கொண்டு போய், இஸ் திஸ் ரியலி யுவர் சைல்ட், ஆர் யூ கிட்னாப்பிங்? ஆமா, they thought she was kidnapping. நான் சொன்ன வீட்டுக்கு வாடி உன்னை வச்சிருக்கேன். But Priyama, she did all this. Ana, you see her with Tarak and Radhya, they're a human being. I always ask her. You're the asal, they are the vatti. So அது மேல தான் பண்ண இருக்கும். All grandparents are very attached to. Yeah, true, but she's become a different human being. That's what a human being. Different. This is not Amma. This is வேற யாரோ. எப்பவுமே எங்க grandchildren மேல ஒரு தனி ஒரு இது இருக்கும். But tell me, உங்க ரெண்டு பேருக்கு உங்க அம்மானா பயம் இல்ல, மரியாதை and பயம். Let's say both. No, I was not scared of my mother. I respected for what she has done for us. Okay. Yeah. But are you most scared of your children? Yeah, pa. I am not scared of my daughter also. But I want her to be happy. So I will. That is what we always so I'll do anything. Yeah. And எங்க பொண்ணு வந்து she's like a mother to me. எனக்கு என்ன டவுட் இருந்தா நான் அதை கேட்பேன். எனக்கு ஏதாவது வெண்ட் அவுட் பண்ணணும்னா நான் அதுக்கிட்ட தான் பண்ணுவேன். ராத்திரி 2 மணிக்கே கால் அப், ஸ்னேகா அம்மா why you not sleeping அப்படின்னு கேட்கும். ஸோ no, she's also a mother to me.
Mommy, say some nice things about me. Why are you not saying anything about me? Yeah. Same, yeah. Same to same. Same to same தான். காலையில ஆனா போட்டு அறுத்து தள்ளுறது. எதா இருந்தாலும் உங்ககிட்ட தானே பேசுவாங்க. கண்டிப்பா. ஆமா, வேற I don't have. I only talk to her. So no, like இப்ப கொஞ்சம் ராதியா கிட்ட. Daughters become the mother or age. Or mother-in-law. She's calling me and saying, so what are you doing? But there's always, if you ask any mother, ஒரு பொண்ணோட ரிலேஷன், a mother and daughter relations is very different. அது வேற ஈக்குவேஷன். With a daughter it is a different equation. ஒரு ஏஜுக்கு அப்புறம் அது வரைக்கும் we are like அந்த என்ன சொல்றது, ஷெப்பர்ட் மாதிரி தான். அந்த அப்படியே பாதுகாத்து எப்படியாவது அங்க கரெக்டா இருக்கணும், சேஃபா இருக்கணும். எவ்ரிதிங் இஸ் அபவுட் சேஃப்டி. ஸ்கூலுக்கு போனா சேஃப்டி. half the time you know how she was. நானாவது கொஞ்சம் பரவாயில்ல, ஆளுமா வந்து வேற லெவல் வரி அவங்களுக்கு. அதாவது வரி டு another level she was. No, that's why it's also the age. நான் தான் சொல்லுவேன் எப்பவுமே இல்லை, ஒரு கரெக்டான ஏஜ்ல குழந்தை பிறந்துச்சுன்னா the mother also will have the energy to take care of the child. இப்போ நானும் வந்துல I was like above 30. அப்போ என்ன ஆகுனாக்கா இல்லை அந்த இன்செக்யூரிட்டி, ஐயோப்பா குழந்தை நல்லா இருக்கணும் நமக்கு. அண்ட் ஐ ஹேட் ஆல் த ப்ராப்ளம்ஸ். ஐ ஹேட் நெகட்டிவ் பிளட் குரூப். ஸோ டெய்லி ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. பரீட்சை அப்போ கூட நம்ம அவ்வளோ படிச்சிருக்க மாட்டோம். ஆமாம், இட் வாஸ் லைக் ஃபுல் டென்ஷன். ஸோ அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நமக்கு வந்து ஐயோ அதுவும் ஸ்னேகா வந்து லேசே கிடையாது. சாப்பிடவே சாப்பிடாது. பா, she'll have 10 ml of milk. 10 ml? அம்மா, yeah, she was very bad. Very. ரொம்ப ஃபர்ஸ்ட் பண்ணிச்சுல. she gave so much of trouble. Arjun was easier. Always the second children, I am second born. அதனால அப்படியே சேர்த்துக்கிட்டீங்களா? First. So they are more easy. So both of you are boys. Yeah. Do we like the girlfriends? Do we not like the girlfriends? I want them to choose their partners. You know, somewhere நான் படிச்சேன், நான் ராதிகா அவங்க கிட்ட கூட சொன்னேன், the first born daughter and the mother are the biggest gossipers in the world. 100% Priyama. டவுட்டே இல்ல அதுல. ஜாலியா எல்லாரையும் நம்ம ரெண்டு பேர் அளவுக்கு இல்ல. நம்ம தனியா நாங்க அப்படி எல்லாரையும் கவர் பண்ணிடுவோம். நீங்க சொன்னீங்களே இன்னைக்கு இவங்களை மிஸ் பண்ணிட்டோம், நாளைக்கு அவங்களை கவர் பண்ணிடலாம். மிஸ் பண்ணிட்டோம், அது நாளைக்கு கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம மறுநாள் நம்ம காஃபிக்கு போகும்போது அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு ஆளை நம்ம என்ன எப்படி பேசுறது பார்த்து அதை பத்தி கவர் பண்ணிட்டோம். அப்புறம் we missed out that person. It's அதாவது வந்து எப்படி பார்த்தாலும் இல்ல, daughter will be a mother, mother will be a daughter to someone. So இப்போ நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு பொண்ணாக இருந்து எங்கள் பொண்ணுக்கு அம்மாவாக இருக்கேன். அதே மாதிரி என் பொண்ணு வந்து will be the same. So a woman has that mother in her, whether she's married or not married, that mother quality is there. Yeah. My 5-year-old is treating me like my mother-in-law. எங்க அம்மா actually my mother-in-law is better. Yeah, but அந்த ஒரு கன்சர்ன் இருக்கும் அவங்களுக்கு. இல்ல பிரியம்மா, அன்னைக்கு ஏதோ one day அவ டிஃபன் பாக்ஸ் தொலைச்சிட்டா. So next day I put it in another tiffin box. She said எனக்கு இது வேணாம், நான் இன்னைக்கு சாப்பிடல, நான் ஸ்கூல்ல சாப்பிட்றேன். So I thought next day I packed the same box thinking okay one day தானே பரவாயில்ல. She said எத்தனை வாட்டி சொல்ல காது கேட்கல. How many times to tell you? I don't have time to tell you so many times amma. For what? Because I put it in the tiffin box again. But எல்லா மதர்ஸும் என்னைக்காவது ஒரு கோபம் வந்துச்சுன்னா, லைக் மை மதர் ஹஸ் டோல்ட் மீ மெனி டைம்ஸ், நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கு அப்பதான் உனக்கு. அண்ட் ஐ ஹவ் ஆல்வேஸ் தாட் ஐ வில் நெவர் சே தட் டு மை சில்ட்ரன். ஆனா சொல்லிருக்கீங்க, ஏதோ ஒரு வாட்டி சொல்லிருக்கீங்க. ஒரு வாட்டி சொன்னாவே 100 வாட்டி சொன்னாங்க. பிகாஸ் நீங்க ரஜினிகாந்த் ஏதோ சொன்னாரு, அதை ஃபாலோ அவர் வந்து டிட்டாச் அட்டாச்மென்ட் அவர் தான் எனக்கு ரொம்ப சொல்லி கொடுத்தாரு. அதுக்கா டிட்டாச் அட்டாச்மெண்ட் அப்படியே right sir. So talking about daughters, Sneha has sent couple of questions to ask you, Priyama. Oh, super. How dare you? One second. The best was அவங்க handbag வாங்குனாங்க. அது அர்ஜுன் சொன்னா, why you bought this handbag? Why? Because I liked it. You don't even go out. Why do you need a handbag? Yeah. Who's your favorite child? I said இந்த ரெண்டு கண்ணு மேட்டர்லாம் சொல்லாதீங்க. அதுதான் சொல்லிருக்கு, நீங்க அந்த ரெண்டு கண்ணு மேட்டர்லாம் சொல்ல கூடாது. நான் சொன்னேன் எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும். நோ,
பட் டெக்னிக்கலி யூ லவ் மீ மோர். ஏன் நான் 4 வருஷம் முன்னாடி பிறந்ததுனால 4 வருஷம் எக்ஸ்ட்ராவா லவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ எம் தி பெஸ்ட். So she wants to know who you love more. I definitely love both of them. கண்ணுதான். Whether she likes it or not. What is a good thing you've learned from Sneha, Priyama? ஆக்சுவலி வந்து இவ்வளோ யோசிக்கிறேன்னு சொன்னால் இதில் நிறைய குட் திங்ஸ் இருக்கு. ஒன்று வந்து her intelligence, I try to copy. She's very intelligent. Like her husband வந்து என்கிட்ட many times I've been stumped. She's though we come from the same school and all. See, Sneha வந்து எப்படின்னாக்கா என்னை விட மோசம் இந்த பீயிங் அப் ஃப்ரண்ட்ல. டக்கு 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 she'll go and she'll say no, that's how what I feel I'm saying அப்படின்னு. So probably வந்து to be honest, to say whatever you feel is improved more. Quality of it has improved more இப்போ. அது அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் she will say what she has to say. Like probably there's one quality like we have inherited from each other. True. And also she is like அவங்க அப்பா கிட்ட கூட வந்து இல்லை, யார் கரெக்டாக இப்போ நான் தப்புனா அது தப்புன்னு சொல்லி she has a face to come and tell me. அண்ட் எங்கள் அம்மாவை வந்து கேட்காத கேள்வியே கிடையாது. எங்கள் அம்மா வந்து அது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா பேசுது இல்லை ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து ஷீஸ் அ வெரி ஷி ஆக்சுவலி வந்து இல்லை, நானும் ராதிகாவும் சின்ன வயசில் வந்து மெமரிஸ் ஆர் வெரி வீக். டக்குனு எனக்கு ராதிகானாக்கா தூக்கி வச்சுட்டு இப்படி நிற்கிற பிக்சர் தான் எனக்கு கண்ணில் வரும். We were too young to remember how we fought, how we played and all that. I remember அந்த செடியெல்லாம் இருக்கும், அதில் உங்கள் மாமா இல்லை ராஜா, அவர் அங்கே போய் நின்றுட்டுருப்பார். அதெல்லாம் ரொம்ப வேகாக தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த சீன்ஸ் எல்லாம். பட் வந்து ஸ்னேகாலாம் எப்படின்னாக்கா எதுவாக இருந்தாலும் இல்லை, நான் கேட்ட மெமரி இஸ் ரியலி ட்ரூ குட், ஸ்டில் கிளியர். கரெக்டாக எல்லாம் சொல்லுவோம், என்ன கேட்டாலும் she will say lot of good things. She studied law. இல்லை, லால வந்து முக்கியமான விஷயம் வந்து மெமரி வச்சு தானே. அண்ட் ஸ்னேகா வந்து இல்லை, இது லா கொஞ்சம் படிக்கல, எவ்வளோ வருஷம் படிச்சிருந்தா? 8 years she did masters and she did that. ஸோ என்ன இருக்கோ எல்லாம். அண்ட் she is a good child. அண்ட் வந்து எனக்கு எப்படி நான் வந்து ராதிகாவோட ஒரு சின்ன வயசில் வந்து நான் அப்படி தூக்கி வச்சிட்டு இருக்கிறது தான் ஞாபகம் இருக்குன்னு சொன்ன மாதிரி, ஐ ஆல்சோ ரிமெம்பர் இப்படி ரேயான் பின்னாடியே போவோம். லைக் ரேயான் அண்ட் ஷி ஹஸ் சம் 1 year apart. ரேயான் என்ன பண்ணாலும் அது பின்னாடியே போவோம். ரேயான் கேன் ஸ்விம். ஸோ அது ஸ்விம் ட்ரெஸ்லாம் இதுக்கு ஸ்விம்மிங்கே வராது, இருந்தாலும் ஒன்று போட்டுன்னு பின்னாடியே போவோம். ஷி ஃபாலோட் யூ ப்ராபப்ளி like she's a good child, like how Rayane also is a very good child. So I think both of us were blessed with good children. 100%. அர்ஜுன் ஆல்சோ நான் ஏதாவது இப்படி உட்காந்துருந்தா நேராக போய் அப்பா என்ன சொன்னீங்க அம்மாவை, நான் ஒன்றும் சொல்லி ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ see at the end of the day நம்ம good children make us a good mother. பசங்க வளர்க்குறது வந்து ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போற மாதிரி, நம்ம எவ்வளோதான் ஜாக்கிரதையாக ஓட்டிட்டு போனாலும் குறுக்க வந்து யாராவது உழுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்னும் நமக்கு தெரியாது அவங்க யார் லைஃப்ல மீட் பண்றாங்க, என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மீன் அ லாட். The circle, how they develop. ஸோ அதெல்லாம் தாண்டி நல்ல பசங்களா வளர்ந்து வராங்கங்கிறது தான் பிளெஸ்ஸிங் நமக்கு. ஸ்னேகா என்ன கேட்டிருக்காங்க? அவங்க வந்து கேட்டிருக்காங்க ஒரு வாரத்துக்கு எத்தனை வாட்டி நான் பேசுவேன். ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜா ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பேசுவேன். அவ்வளோதான் நாள். ஆமாம், எவ்வளோ நேரம் சொல்லுங்க வரேன். அது வந்து அபவுட் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு சம்டைம்ஸ் அவங்களோட வாய்ஸை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன் அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்குது, இல்லைன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு இப்போ மூடு இல்லைங்கிறத அவங்க வாய்ஸை வச்சு ஓகே பாய் அப்படின்னு. ஏன்னா இந்த பை அவங்க சொல்லிட்டாங்கன்னா மனசு கஷ்டமாக இருக்கும், அதனால நான் சொல்லிடுவேன். ஸோ 3 days ஒரு நாளைக்குன்னு வச்சுக்கோங்க ஆவரேஜ். ஸோ ஒரு வாரத்துக்கு வந்து 21 times. அண்ட் வந்து எவ்வளோ நேரம் பேசுகிறது நார்மலாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்நார்மலாக ஃபீல் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. அவங்களோட வருத்தம் எனக்கு புரியுது, நான் இன்னும் கூட பேச முடியும் என்னால். வந்து
நான் கொஞ்சம் பிஸியாக அப்பப்போ இருக்கிறதுனால நான் கொஞ்சம் டைம் ரெஸ்ட்ரிக்ஷனோட பேசுகிறேன். ஸ்னேகா டோன்ட் வரி ஸ்னேகா, நான் இனிமேல் வந்து டியூரேஷன் அதிகம் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒன்று ஜென்ரலாக நான் ஒரு இது ரொம்ப நல்லது ஒன்று படித்தேன். அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் டாட்டரும் அம்மாவும் மாதிரி உலகத்தில் யாருமே காசிப் பண்ண முடியாதுன்னு. நம்ம அது பண்ணிடலாம் ஸ்னேகா இனிமேல். நான் வந்து காலையில் ஃபஸ்ட்டு பேசிடுவேன். அதுக்கப்புறம் இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நானும் உங்களுக்கு ஃபோன் அடிப்பேன். ஆமா, ஷூட்டிங்ல இப்ப எல்லாம் பண்றது இல்ல. எப்படி நீங்க என் காலை கட் பண்ணி என் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அது பாவம். அது வந்து அவளுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்கும்னு எனக்கு சொல்ல ரொம்ப முக்கியம். சொல்லிச்சு. நான் சொன்ன உனக்கு கிவி பிடிக்கும். கரெக்ட் கிவி பிடிக்கும். சிங்கஸ் கிவி. ஐ செட் இன்னொரு ஃப்ரூட் உனக்கு பிடிக்குமே, பைனாப்பிள். அப்படி இவ்வளவு பேசிச்சு என்கிட்ட. அது அவகிட்ட பேசுறது நல்லா இருந்தது. நீ கொலைப்ப நடுவுல நாயின்னு கூப்பிட்டாங்க சைக்கிள் கேப்ல. But you are lucky to be a dog. Yeah, they're the best. No, they don't back answer. But I back answer. ஐயோ ரொம்ப பேசுது. ஐயோ they only அப்படியா ரேயானா? I don't believe. என் பையன் இப்ப குவைட் ஆயிட்டான். அவன் இப்ப தெரிஞ்சுக்கிட்டான் எப்படி என்ன மேனிபுலேட் பண்ண. ரேயான், நான் கேட்ட கேள்வி கேளுங்க ரேயான். Yeah, you tell about your son then I'll ask you. அவன் இப்போ அவனுக்கு தெரிஞ்சுட்டான் என்ன எப்படி பேசணும். அவங்க அப்பா ஏதாவது சொன்னால் எனக்கு ஃபோன் பண்ணுவான். மம்மி வாட் இஸ் டேடி, அப்போ டேடி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு, என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை நான் உனக்கு கேட்டேன், டேடி இல்லைன்ட்டாங்க. அதுக்கு நான் தான் கிடைச்சேன். நான் போடா போயிட்டு அப்பாக்கிட்டே கேளுன்னு. ஸோ இப்போ நான் அது புரிஞ்சுக்கிட்டேன் அவன் என்ன அப்பப்போ அப்படி மேனிபுலேட் பண்ணுறாங்கிறது. Who's your favorite, Rahul or me? Me. Very bad, mommy. I love myself only. Nobody asked if you love yourself. I have a question to Radhika. You are a better mother or Rayane is a better mother? I am a better mother. Rayane சொன்னா can't find out. ஒரே அரை. You are a different mother, I am a different mother. அது கரெக்ட். பட் பெட்டர் கேட்டாங்கல்ல, டிஃபரெண்ட் கேட்கல. I am a better mother to my children. You are a better mother to me. இல்ல கிரைசிஸ்ல Rayane is better. நான் ரேயான் உங்களையும் நான் அம்மாவை பார்த்துருக்கேன், ரேயானையும் அம்மா. ஆமாம், நீங்கள் வந்து தைரியமான அம்மா. ரேயான் வந்து ஐ சி சம்திங் மீன் ஹர். நோ ரொம்ப ஓவர் யூனோ caring and worried and she's a full on hands on mother. Yes, 100%. So probably that's the only bad thing நான் தூக்குனதுனால உங்களுக்கு அந்த அப்படியே வந்துருச்சு. முதல்ல ராதியா வந்து ஒரு உங்களை பாரிஸ். பிரியமா நீங்க அந்த ஸ்டோரி கண்டிப்பா சொல்லணும். பிரியமா அந்த ராதியாவும் நீங்களும் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ரொம்ப வால் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். எனக்கு ரேயான் மேல பாவமா ஆயிடுச்சு. பாவம் ஹாலிடேக்கு வந்து அது அவங்கள மேனேஜ் பண்ணுறதுலேயே போகுது பாவம். இப்போ நான் கேட்டவங்க உங்கள் ரெண்டு பேரில் யார் ரொம்ப நாட்டியஸ்ட் அப்படின்னு கேட்டேன். ஷி ஷோயிங் மீ. ஐயோ அப்படிச்சா. சின்ன ராதிகா. Because one Radhika was not enough. Why Radhika? I was very quiet when I was a child. Keep quiet. Hey. No one has ever said that. Yeah, I was that day Priyama Radha was doing some nonsense and she ஏதோ துப்பிட்டு உருண்டிட்டு இருந்தது. And Amma's coming and saying அவ்வளோ ப்ரௌடா, ஓ நான் சின்ன வயசுல நான் இதெல்லாம் செய்வேன். I'm like, there's nothing to be proud of this. What are you proud of? நானும் பண்ணுவேன், முடிய இழுப்பேன், துப்புவேன். முடிய இழுப்பீங்களா? துப்புவாங்களாம் சண்டை போடப்ப. All of us did, I think. ஆமா, நான் துப்பிடுவேன். அது என் பிரதர்ஸுக்கு தான், அடுத்தவங்கள இல்ல. I have a question for both of you. What is the relationship between you and your eyebrow pencil? அது இல்லாம வெளியே போக முடியாது இல்ல. ஐப்ரோ பென்சிலா? ஆமா பிரேமா. ஐயோ நாங்க ரெண்டு பேரும் ஷாப்பிங் போனா அது என்னன்னு தெரியல. இப்ப கூட போனா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அப்படியே மேக்கப் கடையில போய் நிப்போம் ரெண்டு பேரும். அப்ப நான் கேட்பேன், ஹலோ இப்ப எதுக்கு வந்திருக்கோம் நாங்க இங்க? நாங்க ரெண்டு பேரும் அப்படி we thought of it and we've said நடக்கிற வரைக்கும் எல்லா ஊரும் போய் நாங்க சுவாமி கும்பிட்டா கூட வெளிநாடு சாமி தான் நம்ம கும்பிடுவோம். நான் ராதிகாட்ட சொல்லுவேன், ஏதோ காட் forbid எனக்கு ஒன்று அப்படியே வயசு ஏஜிங் and anything can happen, Alzheimer or whatever. ப்ளீஸ் தயவு பண்ணி த்ரெட்டிங்லாம் பண்ணிக்கினே லிப்ஸ்டிக்லாம் போட்டு நல்ல அப்படிலாம் உட்கார வச்சிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க எல்லாம். பிகாஸ் people have blessed us with
more than what we deserve. So Yeah. I, like when my mother passed away, எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா, நாங்களே கன்ஃபார்ம் ஆகலை அம்மா இருக்காங்களா போயிட்டாங்களான்னு தெரியல. அப்புறம் we called a doctor, he came and he said இல்லைம்மா பல்ஸ் எல்லாம் இதாகி ரொம்ப நாழியாச்சு. நான் வெளியில் வரத்துக்குள்ளே ப்ரெஸ் had come. I don't know who gave the message or news. I told them, see, my mother, she's very conscious about how she looked. So please, அவங்க இப்படி இருக்கிறத எடுக்காதீங்க. And they were good. They didn't do it. நாங்கள் வெளியில் மட்டும் யார் வராங்க அதை மட்டும் எடுத்துக்கிறோம். I said, fine. So, to look good is one of the important things. என் பொண்ணு சொல்லணும், அடிக்கடி மொட்டை அடிச்சுப்பேன் ஏதாவது வேண்டிக்கிட்டு. ஐயோ பசங்களுக்கு ஏதாவதுனா வேண்டிட்டு மொட்டை வேண்டிச்சு, அம்மா ப்ளீஸ்மா மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்காதீங்கம்மா, வேறு ஏதாவது வேண்டிக்குங்கம்மா. So, as a mother also, a child likes your mother to look good, be presentable. And a mother also is very proud when somebody says, your daughter looks... Yeah. It's not that beautiful, not the chiseled features and, has to have a wonderful skin. The way the child presents. ரெண்டு பேரும் துபாய் போனோம். அங்கே 99.7 women all look the same. But they're all well made up. அந்த கண்ணு மட்டும்தான் தெரியும், அதுவே என்ன அழகா பண்ணிருப்பாங்க. அவ்வளோ நாங்கள் ரெண்டு பேரும் பேசுவோம், இது எப்போ காலையில் எழுந்துச்சி எப்போ மேக்கப் போடுவாங்க வெளியே வரத்துக்குன்னு. சரி, வீட்டில் கூட இல்லை நம்ம ஒருத்தவங்க காலைல எழுந்துச்சி வந்து பார்க்கும்போது அவங்கவுங்களுக்கு என்ன பழக்கமோ, ஒரு சாமி கும்பிட்டு ஒரு விபூதி வச்சுக்கிறாங்களோ, இல்லை ஒரு இப்போ நம்மளை மாதிரி லிப்ஸ்டிக் போட்டு உட்காந்துருக்காங்களோ, வாட் எவர், be presentable. நீங்க ரெண்டு பேரும் you'll have seen each other in your 20s, 30s, 40s and more. சரி போது அதோட நிறுத்திங்க. Different phases of lifeல பார்த்திருக்கீங்க. What do you think are each other's strengths and what do you think are each other's weakness? ஆளு எனக்கு தினம் சொல்லுவாங்க, ராதிகா don't trust. No, don't trust னாக்கா எல்லாரையும் வந்து இல்லை நம்ம, not everyone can be your friend. Yeah, she doesn't remember that. That is what I would say. No, what is Priyama's strength and weakness? She's a very, very, very strong person, but she doesn't show that persona outside. Unless it's in her domain. Yeah. Like when she's working or when she's... அந்த பிரியமா நான் பார்த்திருக்கேன். Now she doesn't want to. She's just... She can. And what is her weakness? Weakness is children. And her dogs. Now, they are her kids. No, that is also, like it began like making my children happy by taking care of them. But now I think they are the best. I think you love them more than they are very, very sweet. When I go back home, even my children won't come running and asking, Mama, how was your day and all. Ulla ponona, they'll come running and they'll, try to ask me. I don't know. I can understand them. So sweet. They'll, and every day when Raja comes back from work, they'll cry. Oh, yo. Like we have tortured them. So, Priyama, what do you think are Amma's strengths and weakness? Her strength is she's a fantastic actor. And I always tell her not everybody is blessed with good work. And that is her strength. And she observes every part of her life and puts it in her work. So that is the strength of her. An actor should be like that. Whether it is happiness or sorrow, they should, one side they should keep on observing what they are doing at that situation. That makes a good actor. So her work is her strength. Okay. And of course her family is her strength. She gets very upset, what I think. The person who she really trusts and has love for, even a small difference in their behavior, I've seen her getting upset about it. Whether it is you or Sharath or Rahul or whoever, or even Geeta auntie or her brothers, she may not show it to them. So all this makes her a very strong person. And her weakness is like, you have to divide it. Her work is her strength, her family is her weakness. What do you say, Amma? Could be, but Aluma, I think she's a very, very fine actor. Like she says, but somehow she didn't pursue that side at all. She wanted to direct, she wanted to write. But whatever she takes up, she will excel.
even if it's stitching, you know what a fabulous cook she is, illa? Yeah, amazing. So எது செஞ்சாலும் அது ஐ திங்க் அந்த மக நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு மக நட்சத்திரம். நாங்கள் அடிக்கடி அதான் பேசுவோம் பிகாஸ் ஜெயலலிதா வாஸ் மக நட்சத்திரம். ஸோ ஐல் சே யூ ஆர் so much like her. But her platform was different. Her platform is different. I used to be a big fan of hers. Yeah. And later on, she like even somebody asked me recently, அவங்க கைப்பட எழுதின ஒரு லெட்டர் எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு யார் சொன்னது, ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. என்னை வந்து பாலாஜி வந்து பில்லா படத்தில் ரஜினிகாந்துக்கு பேர நடிக்கிறதுக்கு எனக்கு கூப்பிட்டாங்க. பட் எனக்கு அப்போ வந்து வேறு கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால நான் அதை பண்ணல. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீப்ரியா அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சு I was so proud that she penned my name with her hand because I consider her as one of the most brilliant, intelligent Indian women or world class. Yeah. She truly was. She was. So, amazing person. I so happy. For me, a lot. She Alu reminds me a lot of her in a different form. And I was very, very proud that when my daughter came out of Church Park, she got Dr. J. Jayalalitha's Best Outgoing Student trophy. Yeah, I remember. That trophy was first given to Jayalalitha, so it was named after her. And Sneha got it, I remember. So all that, I odane celebrate panniduvome. I used to like her so much. Yeah. And I was very proud and happy. My daughter has made me happy. I have never told her academically padinu oru naal sonnadhu kediyadu. She'll find the way how she wants to study. If she wants help, she'll say this teacher is good, fix me with them. I also have a story of her. I think my wedding was the last wedding that she had sent a gift and a card. She was sick at that point of time, but she sent me 2 silver lamps and a lovely card with her signature. She had signed it and sent it. So she passed away that year in December. I got married August. Me and Priyama have the same wedding date. So I think, yeah, that's a memory I have of her. What drew y'all to become friends? No, we had no other choice. We grew together. கொஞ்சம் முற்போக்கா பாக்கி அவங்களுக்குலாம் அந்த சிந்தனை இல்லைன்னு நான் சொல்லலை. அவங்கெல்லாம் வந்து அந்த நடிக்கிறது மட்டும்தான் பண்ணணும், அப்படி நடிகர்கள்னால் அதுதான் பண்ணணும் அப்படின்னு இருந்தாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் வந்து இல்லை கொஞ்சம் இப்போ ராதிகானால் வந்து லண்டன்லலாம் இருந்துட்டு வந்திருக்காங்க. ஷி லைக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். அப்போ வந்து கொஞ்சம் ஏதாவதுன்னா செலிப்ரேட் பண்ணணும், ஒரு பார்ட்டி வச்சுக்கலாம் அப்பா அப்படின்லாம் நாங்கள் ஆசைப்படுவோம். அதனால அவங்க வீட்டு மொட்டை மாடியில், எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் அந்த மாதிரி வீஸ் பார்ட்டி. அங்கே நிறைய அது அப்போ எவ்வளோ பேர் அப்போ இல்லை அவங்க எல்லாரும் இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுதுன்னா உடனே நம்ம அவங்களுக்கு ஒரு வீட்டில் இவங்க வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் ஒரு பார்ட்டி. ஸோ நிறைய கெட் டுகெதர்ஸ் வச்சுருந்தோம் அப்போ. அப்படி நிறைய பிஸியாக இருந்தோம் அப்போ. இல்லை நான் ராதிகாவும் நிறைய படம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நானும் நிறைய படம் பண்ணிகிட்டு இருந்தேன். இருந்தால் கூட இல்லை நம்ம எல்லாம் மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக நம்ம மீட் பண்ணுவோம். நான் எப்போவுமே சொல்லுவேன், ராதிகாவை நம்பி என்ன வேணால் பண்ணிக்கலாம், அவங்க வருவாங்க நமக்கு. நான் சொல்லுவேன், ராதிகா நம்பி சாவலாம்ப்பா, ஃபஸ்ட்டாக வந்து நிற்கும் ராதிகா தான், யார் வரானோ இல்லையோ அப்படின்னு. ஸோ ஷீஸ் பீன் குட் டு எவ்ரிபடி. அண்ட் எஸ்பெஷலி வந்து எனக்கு வந்து நான் நிறையா அவங்கள வந்து கோவப்படுவேன், அப்புறமா நானே வந்து மேக்கப் பண்ணிப்பேன். பிகாஸ் a very genuine person. You, Amma? Yeah. What drew you to Priyama? Ayyo, Alu is a real firecracker. பாதி அவங்க பண்ணதெல்லாம் சொல்ல முடியாது. ஆமா, இல்லை செட்டுக்கெல்லாம் போவோம், அங்கே she won't let me down at all. யாராவது சொல்லுவாங்க ஏதாவது, she will immediately give it back. There that time I was new, so I wouldn't talk much and all that. Whoever it is, என்னாலு எப்படி whoever it is, patterns she'll give it. ஒரு நாள் நான் கமல் சார் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நான் சொன்னேன், ஆளுக்கிட்ட நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் கமல் சார், நாங்கள் அது சரி, அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்த்துக்கணும். But I always tell you that, no ma, that with Priyama it's always you take her with face value, because அவங்க பட்டுன்னு சொல்லிடுவாங்க, but at least she's telling you the truth. There are people 100%. Who will be nice to you to your face, and when you turn around they'll say nonsense. Yeah, especially film industry la நான் பார்த்த வரைக்கும், if I've seen 100%,
I think that 1% is only Alu. I've never met anybody who can be to your face. Yeah. கோவம்னா கோவம், ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு. Other people, they are friends, but they will definitely have their own groups. Rare breed, you know. But I wanted to ask you, Priyama, like with every relationship na paathirken, you have your boundaries. Why do you keep those boundaries and how have they helped you? Because my mother doesn't know about boundaries with any relationship. Oru boundary theriyadhu. I mean, you know, you're not the first. She's the first one who told me that. இல்லை நீங்கள் வந்து கிரிக்கெட்டரோட ஒய்ஃப்ங்கிறதுனால பவுண்ட்ரி இதெல்லாம் சொல்லக்கூடாது. நாங்கள் என்ன சொன்னாலும் எதுக்கு பவுண்டரிக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு எல்லை, லிமிட் இல்லை. லிமிட் இல்லை. நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கீங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. நம்புறதா? எல்லாரும் you believe too much everybody. Like with you, either you like them or you don't like them. They're close to you or they're not close to you. There's no in between with any relationship. Is from what I've noticed. Mummy doesn't have that. How do you maintain that? What do you mean Mummy doesn't have it? You don't have that. You don't even know the spelling. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, 6 feet ஃபோக்கஸ்ல இருந்தா ரொம்ப நாள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ரொம்ப இப்படி இருந்தாக்கா இல்ல அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல என்ன நடக்குதுன்னே தெரியாது. அது நாங்க லவ் மேட்டர்ல இத டிஸ்கஸ் பண்ணோம். ஆமா, இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் யூ நோ. கொஞ்சம் நம்ம எவ்வளோ வேணுங்கிறவங்களா இருந்தா கூட ஒரு லிமிட்டோட இருந்தாக்கா, இப்போ ராதிகா நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட என்ன வாங்க ராதிகா, அந்த மரியாதை ஐ ஆல்வேஸ் கிவ் அண்ட் ஷீ ஆல்சோ கிவ்ஸ். தட்ஸ் வை இட் லாஸ்ட் லாங். Do you think that is the secret of your... No, வாங்க போங்கன்னு கூப்பிட்டா சீக்ரெட் எல்லாம் ஒன்றும் இல்லை. Any relationship, husband and wife, mother or daughter, anyone, you have to respect each other for whatever. So இதுதான் மதர்ஸ் டேயோட தத்துவம். எதுவும் இவ்வளவு கிட்ட பார்க்க கூடாது, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கணும். But talking about Mother's Day, both of you are not mothers who keep distance and all. Both of you are not mothers. No. Like you don't have that detached attachment. Amma every year will say, I'm going to practice detached attachment with you. என்ன ரஜினிகாந்த் அதான் சொல்லி கொடுத்தாரு. She says this and detached attachment வச்சுக்கங்க. கத்துங்க. But y'all are not detached mothers at all. No. You're attached, overly attached. அம்பிளிக்கல் கார்டே கட் பண்ணல, இன்னும் கட் பண்ணல, இன்னும் அதோட தான் சுத்தி. ராதிகாக்கு எப்படின்னாக்கா, எனக்கு வந்து when ஸ்னேகா பிறக்கும்போதே 30+. ஸோ இட்ஸ் வாஸ் வெரி ப்ரெஷியஸ் எனக்கு. இல்லை ஐயோ ஜாக்கிரதையாக இருக்கணும், இது பண்ணணும், அந்த மாதிரி. நான் வந்து நீங்கள் கேட்டிங்க தெரியுமா, நான் உங்களோட பிறந்த அன்னைக்கு என்னன்ட்டு, நீங்கள் ஏன் எனக்கு இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்லணும். நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்து எனக்கு வந்து ஒரு 6th monthல மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 1 monthலேயே என்னமோ நீங்கள் பிறக்கிறீங்க. அப்போ நம்மளுடைய ஊரில் எப்படின்னாக்கா, ஒரு இந்த மாதிரிலாம் ஒரு சோக நிகழ்வு நடந்துடுச்சுன்னா, ஒரு புதுசாக ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, ஐயோ வந்தோன்னா அவங்கக்கிட்ட காமிக்காதீங்க, அவங்க கையில் கொடுக்காதீங்க அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் கீதா ஆண்டி வந்து நீங்கள் அப்படி வந்தோன்னே அப்படி வாங்கி என் கையில் கொடுத்தாங்க. அடுத்த வருஷம் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு குழந்தை இருக்கணும். கரெக்டாக அடுத்த வருஷம் Sneha was born. So she was, you know, she's always been good to genuine, yeah. And you also were such a lucky baby, you know. ஏன்னா அந்த டைம்ல வந்து I know what she went through and how upset she was. Always. ஆலுமா எப்பவுமே சொல்லுவாங்க. And she's the only one I call amma after you. So lots of love to you. Lots of love to you. And you know how much I love you. Mummy gave her gave you to her hand. You know, she was so stunned. Everybody was saying, she was just standing like that. கொடுக்க மாட்டாங்க, யாருமே கொடுக்க மாட்டாங்க. They say, we don't believe in all that. But அம்மா அது கொடுத்த உடனே she started crying over there. And Raja was pacifying and saying, it's okay. But it was, in the Mother's Day, I think that is a very, very ஒரு டிஃபைனிங் மூமெண்ட் அபவுட் சொசைட்டி இன் ஜென்ரல். எப்படி பெண்களை பார்க்குறாங்க, பெண்களை வந்து யூனோ it's so many things, especially நாங்கள் நடிகைகளாக இருக்க போகும்போது the amount of things people will just ஃப்ரீ தானே, திட்டுறது ஃப்ரீ தானே, எவனுக்கும் அதுக்காக அதனால ஒரு 5 பைசா கூட வராது.
இப்பாவது அந்த ட்ரோல் பண்றவனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா 2000 ரூபாய் கொடுக்குறாங்களா அவன் வந்து உட்காந்து திட்டுறதுக்கு. பட் ஐம் ஜஸ்ட் சேயிங், அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, நானும் ராதிகாவும் எப்படி வந்து இவ்வளோ வருஷம் ஒன்றா ட்ராவல் பண்ணமோ அதே மாதிரி எஸ்சி ஸ்னேகா அண்ட் ரேயான் அண்ட் ஐ ஹோப் ராகுல் கெட்ஸ் க்ளோஸ் டு yeah Arjun is only close to me. my first love ன்லாம் போட்டிருக்காங்க. My first love. Every time when you all used to be, you live close by, we used to see Arjun every day, and then he became friends with Tarak. Arjunana, So it's nice, அப்படி வரணும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகும். பட் இது எல்லாமே லைக் யூ செட், இப்போ உங்க மதரா இருக்கட்டும், என் மதரா, they were all ரொம்ப ஸ்ட்ராங்கான, ஸ்ட்ராங்னா நாங்களாம் நத்திங். என்னாலும் ஒரு 10% கூட நாங்கள் கிடையாது. 100%. நான் வந்து எங்க அம்மா அவங்க அம்மா எல்லாம் அப்படியே லைனஸ் தான். So when we talk about mothers, எல்லாருக்கும் தெரியும் that you were brought up by very strong mothers and single mothers. So and you all were very close. Like I know Priyama is very close to Amma and you were very close to Priyama's mother. Did they play a role in your life or is there something they only played the role? நாங்கள சப்ஸ்டிட்யூட். ஒரு வார்த்தை நான் அவங்க எதிர்த்து பேசவே மாட்டேன். Alu will be behind that wall. Yeah. And it's not that I was scared. நான் மரியாதை கொடுக்குறேன். ஏன்னா எங்க அம்மா வந்து எவ்வளோ கஷ்டத்துலயும் எங்க கூடவே இருந்தாங்க. அதனால வந்து நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன், நான் இருக்கிற வரைக்கும், எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்க என்னுடைய பொறுப்பு. அதனால எங்கள் அம்மாலாம் வந்து இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருப்பாங்க. அவங்க forget about சாப்பாடு கொடுத்து தாலாட்டி அது இல்லை, மாரலி எவ்ரிதிங் தே ஸ்டுட். ஒரு பில்லர் யாரும் கிட்ட வராமல் பார்த்துக்கிட்டாங்க. யா, அந்த காலத்தில் சினிமா இண்டஸ்ட்ரி இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பிளேஸ். ஸோ எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, எல்லாரும் தாயாரோட வராங்க, அவங்க வந்து சூப்பர்ஃபிஷியலாக பார்க்குறாங்க. பட் அதோட டெப்த் வந்து அவ்வளோ ப்ரொடெக்ஷன், அவ்வளோ சோரை இடிச்சிட்டு தான் உள்ள வரணும். அது இடிக்க முடியாத சோறுகளா இருந்தாங்க. Very fierce women. அவங்க அம்மா இப்படி கையை இப்படி பின்னாடி போட்டு அங்கிருந்து அப்படி நடப்பாங்க. யாரடா அதாங்க, I never forget. And she is such a beautiful, அழகான what Sri. நான் ஒரு போட்டோ அனுப்பினேன் கமல் சாருக்கு, உங்ககிட்ட சொன்னல சார், don't I look like my mother-னு அவர் பதில், but your mother was beautiful. பட்டு நான் அதுக்கப்புறம் ஒண்ணுமே பேசல, அதோட விட்டேன். Amma, there's the story you told me about Priyama's mother. Yeah. I want you to share that with us today. நான் வந்து அவங்க அம்மா கிட்ட, அவங்க கொஞ்சம் ஜாதகம் அது இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க. எங்க அம்மாவுக்கு சொல்லி கொடுத்ததே உங்க அம்மா தான். ஜாதகம் பாரு கீதா, இதெல்லாம் பாரு, நல்ல நேரம் பாரு. பிகாஸ் மை மதர், என் அம்மாவுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ நான் சொல்கிறது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி. அப்புறம் ரேயான் பிறக்கும் போது நான் வந்து சொன்னேன், ரேயான் வந்து என்னுடைய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடாது, அப்புறம் இந்த மாதிரி எனக்கு இருந்த லைஃப் அதுக்கு வரக்கூடாது. ஷி ஷுட் பி ஹேவிங் அ வெரி குட் பர்சனல் லைஃப், நல்லா கல்யாணம் பண்ணி நல்லா செட்டில் ஆகணும். ஐ ரிமெம்பர் யூ கேம் டு த ரூம் செட், அம்மா சொன்னாங்க இல்லை ரேயான் பரணியில் பிறந்திருக்கு. ஐ ஸ்டார்டட் க்ரைங். தென் ஷி செட் இல்லை அப்புறம் அப்போ அவங்க அம்மா தான் சொன்னாங்க, இல்லை அது வேறு பாதத்தில் பிறந்திருக்கு. ஸோ யூ நாட் நெசசரிலி நீ உன்னுடைய பாதம், ஐ மீன் ஜேர்னி இஸ் டிஃப்ரெண்ட், ஹர் ஜேர்னி வில் பி. நான் அப்படிலாம் இல்லையா, இப்போ வந்து மக நட்சத்திரத்தில் பிறந்தா ஜெயலலிதா சிஎம்மானா நானும் ஆக முடியுமா? கிட்டத்தட்ட அப்படி தானே ஆளு. அதனால வந்து இல்லை, இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் ஒன்ஸ் திங். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேன். இல்லை அப்போ ஐ ரிமெம்பர் ஷி ஆஸ், ஏன்னா அம்மா தான் சொன்னாங்க பரணி நட்சத்திரம்னாக்க அவங்க வந்து they cannot live without problems, tensions, like they thrive on tension. நான் ஏதாவது டென்ஷன் இருந்தா அவங்க அம்மா சொல்லுவாங்க, எல்லாம் நீலாம் கேட்டுக்கிற, நீயா வாங்கிக்கிற, வாங்க வாங்க வாங்க. நான் சொன்னேன் ஆமா ஆண்டி, கரெக்ட் ஆண்டி, அப்படிதான். அதனால வந்து இல்லை, அதெல்லாம் வந்து ஒரு கைட்லைனாக நம்ம வச்சுக்கலாம். நான் இட்ஸ் அ சயின்ஸ். ரியலி டுடே ஆஸ் அ மதர்ஸ் டே we actually have to celebrate our mothers. 100%. நம்மள ஸ்ட்ராங் உமனா இன்னைக்கு இருக்கிறோம்னு சொன்னா அவங்களால தான். எனக்கு அந்த மதருங்கிறது வந்து how I judge people, like when I married Sharath,
அவர் மதரை எப்படி பார்த்துக்கிட்டாருங்கிறது, ஐ மீன் ஆல் ஆஃப் அஸ் நோ ஹி திங்ஸ் தட் ஷீ இஸ் காட். அண்ட் அவங்க கையில் வலையிலேருந்து ஃப்ரேம் பண்ணி காலையில் அது கும்பிடாமல் வெளியே போக மாட்டார். ஸோ அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களை வளர்த்தா that reflects on the children also. That person will take care of you also very well. So mother plays an important role, not only ஒரு பெண் குழந்தைக்கு மட்டும் இல்லை, ஒரு ஆண் குழந்தைக்கும். ஒரு இந்த காலகட்டத்தில் ஆண் குழந்தைங்களை தான் நம்ம ரொம்ப 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 பார்த்து வளர்க்கணும். பிகாஸ் so much society has changed. எவ்வளோ வேகம், எவ்வளோ அட்டென்ஷன் ஸ்பேன் குறையுது, பொறுமை இல்லை, எதுவுமே கிடையாது. ஸோ எப்படி கைட் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஐ ஃபீல் நான் எங்களை மாதிரி ஆள் இப்போ நாங்கள்லாம் சினிமாவில் வந்தனால நம்மளை ஈஸியாக எங்களை பேசுகிறது வந்து எல்லாருக்கும் அது ஒரு வாடிக்கையாக போயிடுச்சு. they can say anything they want. ஐயா அவளுங்களா இவளுங்களா என்ன வேணாலும் பேசுவாங்க. பட் டு கம் ஹியர் and talk about our children is what is the greatest gift for us. And it has not been easy for her or for me. For me, friendship is choose your friends. Yeah. Don't be in a hurry. Treasure Take time. Know about them. Because you can, any other relationship is not like a friendship. Friendship, being a friend is like being a mother. So a good mother can be a good friend as well. கொஞ்சம் விட்டா முஸ்தஃபா தான். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கணும் அப்படின்னா டேக் டைம். ஐ ட்ரெஷர் ஃப்ரெண்ட்ஷிப் அ லாட். டேக் யுவர் டைம் அண்ட் சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பி தேர் ஃபார் தெம். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங். டோன்ட் பி டிமாண்டிங். யா, இது வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சின்ன வளையல் கொடுத்தா கூட, இல்லாட்டி ஒரு கம்மல் கொடுத்தா கூட, நான் அது என்றைக்குமே அது I'll wear it. அவங்க ட்ரெஸ் கொடுத்தா உடனே போடுவேன். இட் இஸ் சச் அ ட்ரிபியூட். நான் பிகாஸ் சம்டைம்ஸ் ஐ சி சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது வந்து யாருக்காவது கொடுத்துருவாங்க. நான் இது வரைக்கும் அதை கொடுக்கவே மாட்டேன். And about being a mother, be a good friend to your children. நல்ல ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன் பசங்கக்கிட்ட, நீங்கள் என்ன பண்ணால் கூட நாங்கள் only your parents will love you unconditionally. ஸோ நீங்கள் வந்து தயவு பண்ணி நல்ல ஃப்ரெண்டாக இருங்க உங்களுடைய குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் அவங்களுக்கு தான் செய்வீங்க. ஆனால் அதோட வேல்யூ அவங்களுக்கு சொல்லி கொடுத்து செய்யுங்க. They should know the value. சரி, நான்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு சின்ன போனிடெயில் பொம்மைன்னு ஒன்று விற்கும் தெரியுமா, அந்த காரில் எல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. ஆமாம், ஒரு வருஷம் அழுதா எங்கள் அம்மா வாங்கி தருவாங்க. அது அப்போது ₹1 என்னமோ, ₹1 வேல்யூ வாஸ் ஸோ குட் அப்போது. ஸோ எல்லாமே இல்லை, அது கொடுத்தா நான் அவ்வளோ பத்திரமா வச்சுருப்பேன். பிகாஸ் ஐ நோ த வேல்யூ ஆஃப் இட். ஐ ஹவ் டு க்ரை ஃபார் 1 year டு கெட் திஸ்னு. ஸோ டெல் த வேல்யூ அண்ட் ரேஸ் யுவர் சில்ட்ரன். பி அ குட் ஃப்ரெண்ட் டு தெம். லைக் ஐ திங்க் எதுனாலும் அர்ஜுன் அண்ட் ஸ்னேஹா வில் ஷேர் வித் மீ. பிகாஸ் ஐ நோ தட் மோர் தென் பீயிங் அ குட் மதர், நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கேன் அவங்களுக்கு. ஸோ நானும் அப்படி தானே, ரயானும் ராகுலும் அப்படி தான் எனக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் and motherhood are almost the same. Be a good mother, you can be a good friend. So நீங்க அந்த ஒரு பொம்மைக்கு அவ்வளோ எழுதிங்க. அது மொட்டை பொம்மை ஒன்று இருக்கும் தெரியுங்களா, அது ஒன்று தான் இருக்கும். எனக்கு அது வருஷக்கணக்கில் அந்த மொட்டை பொம்மை வச்சு தான் நான் வாழ்க்கையே தள்ளுறேன். இப்போ அவ்வளோ ரயானுக்கு அதனால. பட் சம்டைம்ஸ்லாம் அதை நம்ம தப்பும் பண்ணிடுறோம். நமக்கு கிடைக்கல, என் பொண்ணு வச்சு எவ்வளோ பாபி டால்ஸ் ஸ்னேஹா அண்ட் ரயான், ஐயோ போட்டு பாபி, ஃபுல் ரூம் பாபி. சம்டைம்ஸ் வி திங்க் அவ்வளோ பண்ணணுமா அப்படின்னு கேள்வி இருக்கும். பட் ஆக்சுவலி சம்டைம்ஸ் இட்ஸ் நாட் ராங் அட் ஆல். இல்லை, அது என்ன தெரியுமா, பேரண்ட்ஸ்னோ அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அவங்களால சம்டைம்ஸ் தி குட் நாட் ஈவன் அஃபோர்ட் இட். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்னோடய வசதிக்கு ஒன்று சர்ச் பார்க் அனுப்புறதே பெரிய விஷயம். அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். இன்றைக்கி என்னோடய கான்ஃபிடென்ஸ், என்னோடய எல்லா லெவலும் வந்து ஒரு நல்ல ஸ்கூலுக்கு போனது தான். அந்த மாதிரி வந்து இல்லை, அவங்களால சில நேரம் அதை அஃபோர்ட் கூட பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுதுன்னு வாங்கி கொடுத்தோம். சம்டைம்ஸ் லைக் லக்கிலி வந்து சில்ட்ரன் டிட் மிஸ்யூஸ் இட். அதர்வைஸ் ஒரு வேல்யூ தெரிஞ்சு ஒரு பொருள் அவங்களுக்கு கொடுக்கணும். நல்ல ஃப்ரெண்டாக இருக்குங்க, எல்லாமே ஸ்மூத்தாக போகும். நோ பார்க்கிங், நோ க்ளோசிங் டோர்.
I will. Anyway, thank you so much, Amma and Priyama. It really meant We are the world. mothers of India. You are. கொஞ்சம் விட்டா ஏறு எங்க தோல்ல போட்டு போக Mother மதர் India. இந்தியா நாங்க தான். Thank you so much.